அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 3வது நாளான இன்னைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லையில தாக்குதல்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானை வெறிகொண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பகல்காம் அட்டாக் அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை நாங்கள் வந்துட்டு சும்மா விட்டுற மாட்டோம், இதுக்கான தக்க பதிலடி அப்படின்றத நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தெளிவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9 இடங்கள்ல தீவிரவாத முகாம்களை தான் வந்துட்டு இந்தியா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் தேவையே இல்லாமல் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவை வந்துட்டு பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இந்தியாவை சார்ந்த 26 உயிர்களை எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்தியா அதுக்கான எதிர்வினையை வந்துட்டு பார்த்தோம்னா தீவிரவாதிகள் முகாமால தான் நடத்துறாங்க. இந்தியா நினைச்சிருந்தாங்கன்னா நைட்டா வந்துட்டு பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் இருக்கு இல்லையா, அதனாலையும் தாக்குதல் அப்படின்றதெல்லாம் நடத்திருக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நம்மளை தாக்குறவங்க வந்துட்டு நம்ம தாக்குனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரவாதிகளோட முகாம் மேல அட்டாக் அப்படின்றத பண்றாங்க. பட் இதுக்கு தேவையே இல்லாம பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மேல தொடர்ந்து தாக்குதல் அப்படின்றத நடத்துறாங்க. ஸோ பொறுமை காத்த இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டிஃபென்ஸ்ல இறங்கின இந்தியா இப்போ அஃபென்ஸ்ல இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான், காஷ்மீர், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப், இந்த 3 ஸ்டேட்ஸையுமே குறி வச்சு பாகிஸ்தான் தொடர்ந்து அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. பட் நேற்று நைட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜம்முல இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, பதன்கோட்டா இருந்தாலும் சரி, உதம்பூரா இருந்தாலும் சரி, ஸோ இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்கள், ராணுவ நிலையங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் அப்படின்றத வந்துட்டு ஏவி தாக்குதல்கள் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதனால பொறுமை இழந்த இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதில் அட்டாக்கா பாகிஸ்தானுடைய கராச்சி, இஸ்லாமாபாத், அது மட்டும் இல்லாமல் லாகூர் இதை தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால இஸ்லாமாபாத், அது மட்டும் இல்லாமல் லாகூர் இருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பெரிய பதற்றம் மிகுந்த ஒரு இடமா மாறி இருக்கு. ஸோ பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாலுமே வந்துட்டு ராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்றதுல தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம், அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் தான் நாங்கள் அட்டாக் அப்படின்றத பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவ சைட்ல இருந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்குள்ள வந்து பாகிஸ்தானுடைய F-16 போர் விமானம் அப்படின்றதையும் சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அதிவேக போர் விமானங்கள்ல இந்த F-16 போர் விமானமும் ஒண்ணு அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம பங்காளியான சீனா இருக்காங்க இல்லையா, சீனா கிட்ட இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் இந்த விமானங்கள்லாம் வாங்கியிருந்தாங்க. நேற்று அந்த விமானம் அப்படின்றது இந்தியாவுக்குள்ள வரும்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லை தாண்டி வந்த பாகிஸ்தான் வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் போர் விமானத்தை ஓட்டிட்டு வந்து கீழே விழுந்த விமானி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேரை அடுத்தடுத்து இந்தியா கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாகிஸ்தானுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்றது இருக்கையா, அதுதான் உலக நாடுகளுடைய கேள்வியா இருக்கு. ஒரு தப்பு அப்படின்றத உங்க நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பண்றாங்க, அதுக்கு வந்துட்டு ஒன்று நீங்க அவங்களை பனிஷ் பண்ணியிருக்கணும். நம்ம வந்துட்டு நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, மசூத் அசார் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை நீங்க பனிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இவ்வளோ பெரிய போர் பதற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான தேவையே கிடையாது. பட் நீங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணாம, அவரை பனிஷ் பண்ணாம, அவர் தலைமையில வந்துட்டு இறந்த தீவிரவாதிகளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரங்கல் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகளுடைய ஒப்பீனியனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 போர் விமானங்களை இந்தியா ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். போர் விமானம் மட்டும் இல்லாமல் போர் கப்பல்களும் வந்துட்டு கடல்ல, அதுவும் நடுக்கடலுக்கு போக சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் பார்டரை நோக்கி போக சொல்லி பாதுகாப்பு அமைச்சகம் கட்டளை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 99% வார் பிகின்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தோம்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அப்படின்ற வார் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளாம் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளில் இருக்கிறதுனால அதனுடைய வீரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியல, அதனுடைய வீரியம் என்ன அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியல. நம்ம நியூஸ்ல படிக்கும்போது அது ஒரு பக்கம் நியூஸாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது அது ஒரு போஸ்டாவோ நமக்கு தெரியலாம். பட் இந்தியாவுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ஜம்மு இருக்கு இல்லையா, ஜம்முலையும் அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய பதன்கோட், உதம்பூர், இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த தாக்குதலுடைய வீரியம் அப்படின்றது என்ன அப்படின்றதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஓயாமல் பார்த்தோம் அப்படின்னா சைரன்ஸ் அப்படின்றது அலறிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, விமானுடைய உதிரி பாகங்கள் அப்படின்றது அங்கங்கே வெடித்து சிதறிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நிம்மதி இல்லாத மனநிலைக்கு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியோவாது சீர்குலைச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி
வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது 1% கூட வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பாகிஸ்தானுடைய இந்த ஏவல்கள் இருக்கு இல்லையா, ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி, போர் விமானமாக இருந்தாலும் சரி, அதை சுட்டு வீழ்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ பெரிய போர் பதற்றத்துக்கு நடுவுலையும் பலருடைய கவலை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் அப்படின்றது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான். ஏன்னா பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ஆர்சிபி சரியான ஃபார்ம்ல இருந்தாங்களேடா, நம்ம வந்துட்டு இந்த டைம் கப்பு வின் பண்ணிடலாம்னு நினச்சோம்டா, அப்போ ஐபிஎல்ல ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காமெடி ட்ரோல்ஸாக இருந்தாலும் சரி, மீம்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. எங்க டீம் உள்ள வரல அப்படின்னு சொல்லி தாண்டா ஆண்டவனா பார்த்து இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்டாப் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு நம்ம இந்த டைம்ல அதை வந்துட்டு காமெடியாகவும் ஃபன்னாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பெங்களூர்லயும் சென்னையிலயும் உட்காந்துக்கிட்டு இந்த மீம்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்றதுனால பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வீரியம் அப்படின்றது நமக்கு புரியலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்க பார்டர்ல நின்றுட்டு அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் அவங்களுடைய குழந்தைகளை அவங்க ஃபேமிலியை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல நமக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த நேரத்தில் அவங்க கூட தான் நிற்கணுமே தவிர ஆர்சிபி ஜெயிக்குமா சிஎஸ்கே ஜெயிக்குமா அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நாடே நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த ஹாப்பினஸை பார்க்கறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம அதை பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, இல்லை நம்ம மாவட்டம் நல்லா இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்படுது, ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னாலும் சரி, நம்ம எல்லா டைம்லையும் ஒன்று கூடி நின்றுருப்போம். நமக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு நம்மளே ஒன்று கூடி அந்த ஆபத்துக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு போராடி இருப்போம் அப்படின்னும் போது நம்ம நாடே ஒரு ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்கும்போது, ஒரு ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் இருக்கும்போது, ஏன்னா பாகிஸ்தான்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரே ஒரு மிஸ்ஸில் வந்துட்டு இந்தியா அட்டாக் பண்ண தவறுனாலும் அதனுடைய விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100% கரெக்டாக தான் இருக்காங்க. அந்த டிஃபென்ஸ் அப்படின்றது கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிசைல் தப்பாகி பஞ்சாப்குள்ளேயோ ராஜஸ்தான்குள்ளேயோ காஷ்மீர்குள்ளேயோ விழுந்துருச்சு அப்படின்னா அப்போதான் நமக்கு அதனுடைய வீரம் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்தியன் ஆர்மியோட ஸ்டாண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது பார்டர்ஸில் அப்படின்ற அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.